குழந்தை பிறந்தோன்னு தங்க மோதிரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? தமிழ்நாடு அரசோட தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் அவரோட தேர்தல் வாக்குறுதியா அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. அந்த திட்டத்தை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல உள்ள அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் வழங்குறதா இந்த திட்டத்தோட நோக்கம். உலகத்துல மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம். அதுலயும் நம்ம தாய் நாடான தமிழ்நாட்டில் பிறக்கிறது மிகப்பெரிய வரம். அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். 22/6/2026 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க. இந்த திட்டத்துக்காக 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் எப்பயில இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசு சார்பா சொல்லப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமா வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு, அதே போல அரசு மருத்துவமனையில குழந்தைகள் பிறந்தா மட்டும்தான் இந்த மோதிரம் வழங்கப்படும். ஆண் பெண் அப்படின்னு எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லா பிறக்கிற குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்கம் அரசின் சார்பா வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தளபதி விஜய் அவர்கள் அறிவிச்ச இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவும் இந்த திட்டமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி.